எங்கள் வீட்டில் என்னன்னா கோதுமை ரவை செய்ய போகிறோம். கிச்சடி. அதுக்கு என்னென்ன தேவையான பாருங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, ரவை. இப்போ எப்படின்னு செய்யலாம்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயத்தை வதக்கி தக்காளி போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இஞ்சி. அவ்வளோதான். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. ரவையை கொட்டிக்கலாம். இது வறுத்துக்கலாம். ரவையை போட்டு வறுத்தாச்சு. நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு கப்பு போட்டுக்கணும். அதில் 2 கப்பு ஊற்றணும் தண்ணி. ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. குக்கரை போட்டு மூடிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. இதுதான் கோதுமை ரவை உப்புமா. சூடாக இருக்கட்டி அப்படி இருக்கும். நல்லா இதாச்சுன்னா கெட்டி ஆயிரும். இதுக்கு தேங்காய் சட்னி சைடிஷு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது. உங்கள் வீட்டில் செஞ்சு வருங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது சுகரு, ப்ரெஷர் இருக்கவங்க நல்லா சாப்பிட்லாம். சின்ன பிள்ளை குழந்தையோட சாப்பிடாதவளோட சாப்பிட்டுக்கிறோங்க.